ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் ஒரு கைப்பிடி கொள்ளு சாப்பிட்றதுனால உடம்புல நடக்கக்கூடிய 15 அற்புத மாற்றங்கள் என்னென்ன, யாரெல்லாம் கொள்ளு சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கொள்ளு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு உணவு நம்மளோட முன்னோர்கள் தினமும் சாப்பிட்டு வந்த ஒரு அற்புதமான பாரம்பரிய உணவுங்க. அதுதான் கொள்ளு. இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படிங்கிற பழமொழி அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. கொள்ளு அப்படிங்கிறது உடல் எடையை குறைக்கிறதுக்கு, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு, இதயத்தை ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறதுக்கு, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு சத்தான பருப்பு வகை தான். ஆனால் இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு கொள்ளுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கொள்ளு அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு பாரம்பரிய உணவுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு கொள்ளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்க்கலாமா? புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கொள்ளில் இருக்குது. அதனால தான் இதை சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்கிறோம். சர்க்கரை நோயாளிகள் கொள்ளு சாப்பிடலாமா அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கொள்ளு அப்படிங்கிறது மெதுவாக தான் ஜீரணமாகும். இதனால இரத்த சர்க்கரை திடீர்னு உயர்றது குறையும். இன்சுலினோட செயல்பாட்டை அதிகரிக்க உதவுது. சர்க்கரை நோயாளிகள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கட்டாயமாக கொள்ளை எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காவது சர்க்கரை நோய் இருக்கு. அப்படிப்பட்ட சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றதுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த கொள்ளு இருக்குது. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும் தானே அப்படின்னு டேப்லெட்ஸை விட்டுட்டு கொள்ளை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இல்லை. மருந்துக்கு மாற்று இல்லைங்க இந்த கொள்ளு. டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டு, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க டேப்லெட் எடுத்துக்கிட்டு அதோடையே உணவில் நீங்கள் கொள்ளு எடுத்துக்கிறப்ப இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்கலாம். எதுக்கு கொள்ளு சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்க சொல்கிறதுனா, உங்களோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்குங்கிறது நீங்கள் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்களே அந்த டாக்டருக்கு தான் தெரியும். அதனால தான் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொள்ளு எடுத்துக்க சொல்கிறது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மள பலரும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனை தான். இதுக்கு நீங்கள் எவ்வளவோ டயட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பலன் கிடைக்காம போகலாம். அப்படிப்பட்டவங்களாம் கொள்ளை எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால ரொம்ப நேரம் பசி எடுக்காது. பஜ்ஜி, போண்டாஸ், ஜங்க் ஃபுட்ஸு இது மாதிரி தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் குறையும். உடம்புல இருக்குள்ள அந்த தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உதவுது. கொள்ளு சூப்பு அப்படி இல்லைன்னா கொள்ளு ரசம் எடுக்கிறப்ப உடல் எடையை ஈஸியாக குறைச்சிக்கலாம். நீங்கள் ஒரு மாதம் தொடர்ச்சியாக கொள்ளு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடல் எடை கணிசமாக குறையிறதையும் இயற்கையான முறையில் குறையிறதையும் நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உதவுது. குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. செரிமானம் சீராக நடைபெறதுக்கும் நீங்கள் கொள்ளை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் கொள்ளு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் நல்ல கொலஸ்ட்ராலை ஆதரிக்கிறதுக்கும் இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வயதானவங்கலாம் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் பலவீனமாகிறது தான். அதனால தான் அவங்களுக்கு கை வலி, கால் வலி, இடுப்பு வலி இது மாதிரியான பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் எலும்புகளை பலமாக்குறதுக்கும் நீங்கள் கொள்ளை எடுத்துக்கலாம். ஏன்னா எலும்புகளை வலுவாக்குறதுக்கு 2 சத்துக்கள் தான் முக்கியமாக தேவைப்படுது. ஒன்று கால்சியம், இன்னொன்று பாஸ்பரஸ். இப்படிப்பட்ட 2 சத்துக்களும் கொள்ளில் இருக்கிறதுனால நீங்கள் கொள்ளை ஒரு மாதம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வர்றப்ப உங்களோட எலும்புகள் இரும்பு போல வலுவாகும். மூட்டோட ஆரோக்கியத்தை கூட ஆதரிச்சுக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ரொம்ப
டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்கலாம் கொள்ளை எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா, கொள்ளில் இருக்கக்கூடிய புரதம் இருக்குல்ல, இது தசைகளை வலுப்படுத்த உதவுது, உடலுக்கு சக்தியை அதிகரிக்குது. உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உணவாக இந்த கொள்ளுங்கிறது இருக்கும். நீங்கள் டெய்லி காலையிலேயே கொள்ளு சூப்பு குடிச்சிட்டு வர்றப்ப அந்த நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பருவ காலங்களில் நம்மளை அட்டாக் பண்ணுல அந்த சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் கொள்ளை எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா, கொள்ளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால உடலோட செல்களை பாதுகாக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் இல்லைங்க, நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுவாக்கிரும். நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாயிருச்சுன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்கள் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பெண்கள் ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவால் பாதிக்கப்படுறாங்க. இதனால சோர்வு, மயக்கம், நடுக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அப்படிப்பட்ட ரத்த சோகையை போக்குறதுக்கு கொள்ளு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கொள்ளுல இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சோர்வை குறைக்கக்கூடிய தன்மையும் கொள்ளுக்கு இருக்குது. பெண்களுக்கு கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா. இதில் இரும்பு சத்து இருக்கு, உடலோட சக்தியை அதிகரிக்குது. சமநிலையான உணவில் ஒரு பகுதியாக அதனால் பெண்கள் கட்டாயமாக கொள்ளை எடுத்துக்கலாம். சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா. போதுமான தண்ணீரோட சமநிலையான உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொள்ளு உடலில் திரவ சமநிலை இருக்கும்ல, அதை ஆதரிக்க உதவும். சிறுநீரக நோய் இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொள்ளு எடுத்துக்கிறது நல்லது. ஆண்களுக்கு கொள்ளு எப்படி பயன்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா. தசை வளர்ச்சியை புரதம் தந்துடும், உடலுக்கு சக்தியை அதிகரிக்க உதவுது. இது ரெண்டையும் கொள்ளு உங்களுக்கு அப்படியே கொடுக்கும். கொள்ளு சாப்பிட்றதுக்கான சிறந்த 4 வழிகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கொள்ளு ரசம், கொள்ளு சூப்பு, கொள்ளு சுண்டல், கொள்ளு பொடி, கொள்ளு அடை, கொள்ளு தோசை, முளைக்கட்டிய கொள்ளு, கொள்ளு சாலட் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொள்ளு செஞ்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு பலன் அப்படியே கிடைக்கும். தினமும் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பொதுவாக வாரத்தில் 2லேருந்து 3 முறை ஒரு வேளை, அதாவது சுமார் 30லேருந்து 50 கிராம் நீங்கள் கொள்ளை எடுத்துக்கலாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த கொள்ளுக்கும் பொருந்தும். அதனால அளவு ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் கொள்ளு சாப்பிட்றப்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். சிறுநீரக நோய் இருக்கிறவங்க, கொள்ளு சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொள்ளு எடுத்துக்கிறது நல்லது. கொள்ளு அப்படிங்கிறது மலிவான சத்தான நம்மளோட பாரம்பரிய உணவு தாங்க. இதோட சமநிலையான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையோடு சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடையை கட்டுக்குள் வைக்கலாம், செரிமானம் மேம்படும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், தசை எலும்புகள்லாம் வலிமையாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்கும். இந்த வீடியோவில் கொள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு கொள்ளு பிடிக்கும் அப்படின்னா ரெட் கார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.